Taste the Daily. மறைந்த அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் டி.கே. அமுல் கந்தசாமி உள்ளிட்டோருக்கு இரங்கல் தெரிவிக்கப்பட்டு பேரவை நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டது. சட்டமன்ற பேரவைக் கூட்டம் இன்று தொடங்கியதும் அண்மையில் காலமான முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்டோருக்கு இரங்கல் தெரிவிக்கப்பட்டது. அதன்படி மறைந்த அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் டி.கே. அமுல் கந்தசாமி, அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் குணசேகரன், அமர்நாத், அறிவழகன், துரை அன்பரசன் என்கிற ராமலிங்கம் உள்ளிட்டோருக்கு இரங்கல் தெரிவித்து 2 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. தொடர்ந்து கரூர் துயர சம்பவத்தில் உயிரிழந்த 41 பேருக்கு இரங்கல் தெரிவித்து இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இதனையடுத்து நாகாலாந்து மாநில ஆளுநர் இல கணேசன், கேரள முன்னாள் முதல்வர் V.S. அச்சுதானந்தன், ஜார்க்கண்ட் முன்னாள் முதல்வர் சிபு சோரன், தமிழ்நாடு அரசின் முதன்மை செயலாளர் வீலா வெங்கடேசன் உள்ளிட்டோருக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் பேரவையில் இரங்கல் தெரிவிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பேரவை இன்று ஒரு நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டது. தென்காசியில் தனியார் சூரிய மின் திட்டத்தை கண்டித்து சுமார் 400க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் தங்களது அடையாள அட்டைகளை குடியரசுத் தலைவர் மற்றும் ஆளுநருக்கு அஞ்சல் மூலம் அனுப்பி வைத்தனர். கள்ளத்திக்குளம் கிராமத்தில் சுமார் 350 ஏக்கரில் விவசாய நிலத்தை அழித்து சூரிய மின்சக்தி திட்டம் செயல்படுத்த எதிர்ப்பு எழுந்துள்ளது. அப்பகுதி கிராம மக்கள் தங்களது குடும்ப அட்டை, வாக்காளர் அடையாள அட்டை உள்ளிட்டவற்றை குடியரசுத் தலைவர் மற்றும் ஆளுநருக்கு திருநெல்வேலி தலைமை அஞ்சல் அலுவலகத்தில் இருந்து தபால் மூலம் அனுப்பி வைத்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. வேலூர் மாவட்டம் பெங்களூர் சென்னை தேசிய நெடுஞ்சாலையின் சர்வீஸ் சாலையில் உள்ள கிரீன் சர்க்கிள் பகுதியில் மழைநீர் தேங்குவதை கண்டித்து பொதுமக்கள் சாலையில் பேரிகார்டு வைத்து போக்குவரத்தை தடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். வேலூர் மாநகர் மாவட்ட அதிமுக செயலாளர் SRK அப்பு கிரீன் சர்க்கிள் பகுதியில் நேரில் ஆய்வு செய்தார். எப்போது மழை பெய்தாலும் இப்பகுதியில் தண்ணீர் தேங்குவதாகவும் விடியா ஸ்டாலின் அரசு உரிய நடவடிக்கை எடுக்காமல் மக்களை வஞ்சித்துக் கொண்டிருப்பதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கரூர் மாவட்டம் தூளிப்பட்டியில் அரசு நிலத்தை தனிநபர் ஆக்கிரமித்துள்ளதை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. தூளிப்பட்டியில் அரசுக்கு சொந்தமான 2 ஏக்கர் நிலத்தை மலையாளன் என்பவர் ஆக்கிரமித்துள்ளதாக தெரிகிறது. இந்த நிலையில் அந்நிலத்தை மீட்டு ஆரம்ப சுகாதார நிலையம், சமுதாய கூடம் உள்ளிட்டவற்றை அமைத்து தரக்கோரி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட முயன்றனர். இதுகுறித்து விடியா திமுக அரசின் அதிகாரிகளிடம் பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை மேற்கொள்ளப்படவில்லை என்றும் மக்கள் குற்றம் சாட்டினர். மதுரை வாடிப்பட்டி அருகே அவதூறாக போஸ்டர் ஒட்டியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி 300க்கும் மேற்பட்டோர் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டனர். ஆதி அய்யனார் கோவில் விழாவில் இரு தரப்பினர் இடையே பிரச்சினை ஏற்பட்டு நீதிமன்றத்தில் வழக்கு உள்ளது. இந்நிலையில் ஒரு தரப்பினர் மோதலை ஏற்படுத்தும் விதமாக போஸ்டர் ஒட்டியதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும், போஸ்டர் ஒட்டியவர்களை கைது செய்ய கோரியும் நேரேத்தான் மற்றும் மேட்டு நீரேத்தான் கிராமத்தை சேர்ந்த 300க்கும் மேற்பட்டோர் வாடிப்பட்டி காவல் நிலையத்தை முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் அடுத்த வளையங்குளம் பகுதியில் புதிதாக அமைக்கப்படும் 20 அடி சாலையை 40 அடி சாலையாக அகலப்படுத்த கோரி பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மதுரை தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலையில் அமைக்கப்படும் பாலத்திற்கு கீழே 20 அடி சாலை அமைக்கப்பட்டு வருகிறது. இதனை 40 அடி சாலையாக அமைத்து தர கோரிக்கை விடுத்தும் அதிகாரிகள் அலட்சியப்படுத்தியதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். திமுக அரசு பதவியேற்று 4.5 ஆண்டுகளை கடந்தும் இன்னும் சாலை உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் போராடி வருவதாக மக்கள் வருத்தம் தெரிவித்துள்ளனர். மதுரை மாவட்டம் தேனூர் கிராமத்தில் திருவிழா நடத்துவது தொடர்பாக நடவடிக்கை எடுக்காததை கண்டித்து ஆட்சியர் அலுவலகத்தில் கிராம மக்கள் ஆட்சியரை முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தேனூர் கிராமத்தில் உள்ள கோவில் திருவிழா தொடர்பாக அனுமதி கேட்டு பலமுறை மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என தெரிகிறது. இதனையடுத்து கிராம மக்கள் ஆட்சியரை முற்றுகையிட்டனர். ஆனால் மக்களின் கோரிக்கைகளுக்கு செவி சாய்க்காமல் ஆட்சியர் தனது அலுவலகத்திற்கு சென்றது மக்களை அதிருப்தியடைய செய்தது.